நர்பவி. இப்போ வந்து யோனி முத்திரைன்னு ஒன்று இருக்குது, அது பார்க்கலாங்க. யோனி முத்திரை என்பது என்னென்னா, இப்போ வந்து இப்படி வணக்கம் போடுறோம், எல்லாரும் 5 விரலையும் ஒன்றாக கூட்டி வணக்கம் போடும்பொழுது அப்படி என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கட்டை விரலையும் உள்ளே கொண்டு வந்துடணும், இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விரலை மடக்கிடணும், இந்த மாதிரி. அது குரு முத்திரையில் மேலே வைக்கிறோம், இதில் வந்து யோனி முத்திரையில் உள்ளே வச்சிடறோம். புரியுதுங்களா? அது 2 விரல்களையும், இந்த ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நிமித்து கொள்ளணும். இதுக்குள்ளே இப்படி வச்சிடணும், வச்சு இதை அப்படியே ஒன்றா சேர்த்துடணும். இதுதான், இப்படி தான், இந்த மாதிரி தான். இது அப்படி வச்சுட்டு நம்மளது இதயத்துக்கு நேராக இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கண்ணை திறந்து பெண் கடவுள்களை வழிபாடு பண்ணணும். அம்பாள் பார்த்தாலோ இல்லை மாதிரி மாரியம்மன் காளியம்மன் பார்த்து கும்பிடும்போது இப்படி வச்சு கும்பிட்டோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நிறையா நமக்கு கிடைக்கும். அதுதான் இதுக்கு பேர் யோனி முத்திரைன்னு பேர். இது இப்படி கிடைக்கும்போது நம்ம சக்தி அதிகமாகும், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புத்தி யோசனை அதிகமாகும், அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெண் சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் நிறையா செல்வங்களை ஈட்டலாம். அதுக்கு நீங்கள் மெயினாக குபேர முத்திரையும் பண்ணலாம், இந்த யோனி முத்திரையும் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதார நிலைமை மேம்படும். சாய்ராம்.